நம்ம தலைவனோட ஒரு பெயர். அந்த பெயரை ஒரு வரலாறு, அந்த வரலாறு படைக்க இவர் இப்ப இங்க வரப்போறாரு. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டோட நம்ம நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் குடியிருக்கும் இலங்கைக்கு அடுத்தபடியாக அதிகமான தமிழர்கள் வாழ்ற ஊர் நம்ம மலேசியா. நம்ம தமிழர்கள் தான் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க சொந்த நாடாவே நினைச்சு ஒழுக ஆரம்பிச்சுப்பாங்க. இந்த மலேசியா நாட்டோட முக்கியமான பில்லர்ஸ் நம்ம தமிழர்களும் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்படும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா தான். இங்க இருக்கிற முருகன் கோயிலுக்கு மலையக்காரங்க காவடி எடுத்துட்டு இங்க இருக்கிற சைனாக்காரங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறாங்க. அப்படி நம்மளுடைய தமிழை, நம்ம மொழியை, நம்ம கலாச்சாரத்தை, நம்ம பண்பாட்டை இன்னும் உயிரோட வச்சிருக்கிற நம்ம மலேசியா தமிழர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சேன். இத்தனை வருஷமா நீங்க தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆதரவு கொஞ்சம் நெஞ்ச ஆதரவு இல்லைங்க, மிகப்பெரிய ஆதரவு. இந்த ஓவர்சீஸ் பிசினஸ்ல எல்லாம் நிறைய நாடுகள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான மார்க்கெட் இந்த மலேசியா மார்க்கெட் சொல்லுவாங்க. சில படங்களுடைய பேரை கேட்டாலே மலேசியா தான் ஞாபகம். அப்படி நம்ம நண்பர் அஜித் நடிச்ச நிறைய படங்கள் இருக்கு. என் படங்கள்ல காவலன், துருவி எல்லாம் இங்க ஷூட் பண்றது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தது. யாதும் ஊரே யாவரும் கேள்வினாரு நீங்க தான். அப்படிப்பட்ட இந்த மலேசியாவில் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான என்ன பண்ண சரி அது விடுவோம். ஜனநாயகன் படத்தினுடைய இந்த ஆடியோ லான்ச் அணியோட கான்செப்ட்லையும் சேர்ந்து நடக்கிறது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இங்க இருக்கிற என்னுடைய ரசிகர்கள், இங்க இருக்கிற என்னுடைய ஊடக நண்பர்கள், இங்க சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய நம்ம நண்பா நண்பிகள், இந்த மலேசியா கவர்மெண்ட்டுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. தமிழ் சினிமா ஆரம்பிச்சு எவ்வளவோ வருஷங்கள் ஆச்சு. அவ்வளவு வருஷங்கள்ல நம்ம தமிழ் மக்களுடைய அந்த சந்தோஷத்துல, துக்கத்துல, கொண்டாட்டத்துல, குடும்பத்துல, ஆன்மீகத்துல, உழைப்புல, அரசியல் சொல்லி எல்லாத்துலயுமே நம்ம தமிழ் சினிமா அப்படியே கலந்து ஊறி போய் அப்படிப்பட்ட இந்த தமிழ் சினிமாவில் நானும் ஒரு சின்னதாக ஒரு புள்ளியாக இருந்திருக்கேன்னு நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா. சினிமா விட்டு ஏன் போறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல், அதுல ஒரு கரையோரமா ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும்னு தான் அந்த ஆசைப்பட்டேன். பட் அதே ஒரு மாளிகையை மாற்றி தந்தது நீங்க தான். அது மட்டும் இல்ல, நான் சினிமாவுக்கு வரும்போது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த பழைய கதை தான். நான் ஃபேஸ் பண்ணாத விமர்சனங்கள் இல்லை, நான் ஃபேஸ் பண்ணாத அவமானங்கள் இல்லை, இந்த மாதிரி நிறைய காயங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கணும். அந்த மாதிரி நேரத்துலலாம் டே ஒன்ல இருந்து என் கூடவே நின்னது என்னோட
வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா அடுத்த 33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறேன்னு முடிவு. எனக்கு ஒண்ணுனா அந்த தியேட்டர்ல நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுனா வீட்டுல போய் நிக்கிறாங்க. எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது, நன்றி தீர்த்துதான் போறேன். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு குட்டி கதை மாதிரி கோச்சுக்க போறாங்களா? ஒரு கோச்சுக்க போறாங்க. ஆட்டோக்கார் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அவர்கிட்ட இருந்த அந்த கொடைய அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆனா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது? அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்குள்ள வரும்போது அந்த வாசல்ல ஒரு பெரியவர் மழைக்கு பயந்துக்கிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து, ஐயா இதை எடுத்துட்டு போங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்கிறாரு, அம்மா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது? அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, வேற யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அந்த பெரியவர் கொடையை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வராரு. பஸ் ஏறி போகும்போது அங்க பாக்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை மழைக்காக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு. பூ அவங்க கிட்ட கொடையை கொடுத்துட்டு மழையில நனையாதம்மா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. பொண்ணு மழையில நனைஞ்சுக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்லை, அந்த ஆட்டோக்காரர். அந்த குடை அவர் கொடுத்த குடை. So the moral of the story is முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதா நல்லது, சின்ன சின்னதா ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க. லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஃபேமஸ் சேயிங் ஒன்று இருக்கு, வெள்ளத்துல தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்க படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்துல நீங்க தவிக்கிறப்போ அது ஒட்டகமா வந்து நிற்கும். யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தல எப்படி பழி வாங்கினேன். ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருக்கு. கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் பழி வாங்குறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை. நான் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சு விடுறா. முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதா நல்லது, கட்டி பிடிப்புக்கிட்டு சின்ன சின்னதா ஹெல்ப் இது செஞ்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க. இந்த ஈவெண்ட், இந்த ஹீரோ ஆஃப் திஸ் ஈவெண்ட்டுக்கு வருவோம் அனிருத். அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன், MDS மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். அதாவது அந்த ஸ்டோரை திறந்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடா என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியா வரலாம். அது சாங்ஸா இருக்கட்டும், பிஜிஎம்மா இருக்கட்டும், இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல பிட் சாங்ஸா இருக்கட்டும், எஃபெக்ட்ஸா இருக்கட்டும். இந்த மாதிரி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. அது என்னுடைய படம் ஆல்பமா இருக்கட்டும், இல்லை மற்றவங்க படம் ஆல்பமா இருக்கட்டும், படிப்படியா ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு. ஸோ ஹாப்பி ஃபார் யூ அனி. அண்ட் என்னுடைய டைரக்டர் வினோத் ஒரு
ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதுல ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் சொல்லணும், சில நல்ல ஐடியாலஜிக்கல் விஷயங்களை சொல்லணுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆல்ரெடி 2 வாட்டி படம் பண்றதா இருந்தது. ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகி ஜனநாயகன் படத்துல 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் என்னுடைய வில்லன் பாபி டியோல், அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸே நெக்ஸ்ட் லெவல் தான். ஆக்சுவலாக அவருடைய 2 முக்கியமான 2 படங்கள் தான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் பிரியமுடன், வில்லு எல்லாமே. அதை நான் ஷூட் ஸ்பாட்டில் அவர்கிட்ட சொல்லும் போது இதே தான் நான் சொன்னேன். சார், உங்களுக்கே தெரியாமல் உங்கள் 2 படத்தை நாங்கள் சுட்டுட்டோம் சார். அவர் அப்படியே விச் மூவி அப்படின்னாரு. ஐயோ, நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம். அது மாதிரி நிறைய இன்ஸ்பயர் படங்கள் பார்த்து அதுதான் சொல்லுவாங்க. அண்ட் மமிதா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா, இன்னைக்கு இளைஞர்களுடைய டூடு மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம் குடும்பங்கள் கொண்டாடும் டாட்டரா கூட மாறிடுவாங்க. என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் பூஜா, தமிழ் சினிமாவின் மோனிகா பெலுஜி, அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் லெவல். அண்ட் பிரகாஷ் ராஜ், ஜென்ரலாக ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு தான் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு ஆக்சுவலாக எனக்கும் பிரகாஷுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஹீரோ வில்லன் அந்த காம்போ, நான் சொல்றது கில்லி டேஸ்லேருந்தே சொல்கிறேன். கில்லியாக இருக்கட்டும், கோகிலியா இருக்கட்டும், சிவகாசியா இருக்கட்டும், இல்லை இப்போ ஜனநாயகன் வரைக்கும் அந்த ப்ராசஸ்ல நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ பிரகாஷ். முக்கியமாக என்னுடைய ப்ரொடியூசர் கேவிஎன் சார், அவங்க ஆக்சுவலாக இந்த படம் 2023 அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி படம் பண்ண போறோம்ட்டு. அதே நேரத்தில் நான் என்னோட இந்த பொலிட்டிக்கல் சைடும் அது அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. அப்போ நான் அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட நான் கேட்டேன். சார், சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும், இதில் வேற நான் வேற ட்ராக்கை நோக்கி போகிறேன், எப்படி சார் இந்த டைமில் நீங்கள் படம் எடுத்து பண்ணுறீங்களா, பரவாயில்லையான்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் யோசிக்கவே இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் வைப் எங்கள் மேலே திருப்பி விட்டார். ஸோ இந்த நேரத்தில் அந்த படம் நீங்கள் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா அதுலேருந்து சொல்லுவாங்க, இவர் என்ன சார் எதுலையுமே தலையிடவே மாட்டேங்க, என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஷூட்டிங் நடக்குதா இல்லையா, என்ன செலவாகுது, எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. அது ஒரு விதத்தில் ப்ளஸ் ஆகுது இருந்தாலும் இன்னொரு விதத்தில் மைனஸ் ஆகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி விளையாட்டாக சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப அவருக்கு இந்த மாஸ் ஃபிலிமோட லவர், காதல் கதைகள்லாம் அவர் பெருசாக பிடிக்காது. அதனால் அப்பப்போ ஷூட்டிங்க்கு வந்தாருன்னா அந்த கைஸ் ஐ ஜஸ்ட் நீட் அ மாஸ் ஆக்ஷன் ஃபிலிம் ஓகே அப்படின்ட்டு அந்த எனர்ஜி எங்கள் மேலே பாஸ் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சார். அண்ட் பிரபு மாஸ்டர், ஷோபி மாஸ்டர், கல்யாண் மாஸ்டர், பாஸ்கர், நோபல், ஜானி, ஸ்ரீதர், எல்லாருமே நீங்கள் உங்களுடைய பிஸி ஸ்கெட்யூலில் இந்த ஈவெண்ட்காக சென்னையிலேருந்து இங்கே நீங்கள் ரிஹர்சல்லாம் பார்த்து இது நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஈவெண்ட்டுக்கே அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். சத்யன் சூரியன், அவங்களுடைய டீம், எடிட்டர் பிரதீப் அண்ட் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர் அரவிந்த் அண்ட் டீம், எல்லாருமே ஒரு மாதிரி நல்ல ஒரு சென்சிபிளான ஒரு டீமோட வேலை செஞ்ச மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஸோ இதுதான் கிடைச்ச ஒரே ஒரு விஷயம். இப்போ லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, வலுவான எதிரிகள் இருக்கணும். சும்மா வர்றவங்க போறவங்களால ஏற்றுட்டு இருக்க முடியாது இல்லையா?
அப்பதானே நாம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கோம்னு அர்த்தம். இப்போ ரீசெண்டா நம்மளை பத்தி ஒரு பேச்சு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. விஜய் என்ன தனியா வருவாரா அணியா வருவாரா? நம்ம இப்பங்க தனியா இருந்திருக்கிறோம். 33 வருஷமா உங்களோட தானே இருக்கிறோம், மக்களோட தானே இருக்கிறோம். அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு அணி தானே, அது எப்படி தனின்னு சொல்ல முடியும்? இப்ப கூட பாருங்க, தனியா அணியான் விளக்கமா சொல்ல மாட்டேங்கிறாருன்னு எனக்கு தோணும். சஸ்பென்ஸ் ஒண்ணு இருந்தா தானே கிக் இருக்கும். இதெல்லாம் கைத்தட்டலுக்காக நான் சொல்லல, மனசுல இருந்து பேசுறேன், மக்களுக்காக பேசுறேன். மக்களுக்காக பேசுறதோட மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது, செய்யணும். எல்லாத்தையும் விட முக்கியம் செய்யறத தான் சொல்லணும். 2026 history repeats itself. Let's be prepared to embrace it for the people. Thank you, Malaysia. Thank you once again. Oh my God. Najikulu. Veritano, veritano. Veritano, veritano. Veritano, veritano. Vera enna venura. Padenatadu. குடியிருக்கோ நமசனு பெரிட்டனோ இனாலிக்கலோ கலினா நம்ம கெத்தாயலே. நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம் தெரியும். நம்ம சத்தம் தான் அந்த பதிலே. நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஓகே, 33 வருட பயணம் அப்படிங்கறத நீங்களே சொன்னீங்க. இந்த 33 வருடத்துக்கு அப்புறம் இப்ப நீங்க வேற ஒரு மைல்கல்லை தொட போறீங்க அப்படிங்கும்பொழுது, சோ गाइस எங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒரு இடத்தை நிரப்பறதுக்கு யாருமே கிடையாதுன்னு ப்ரோவா நான் நன்பி நன்பி உங்களுக்கு என்ன தோணுது? யார் யார் எந்த இடத்துல வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட்லாம் நீங்க கொஞ்சம் கம்மியா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோங்க. ஆனா இப்போ பேச்சுல இருக்கிற வீரமும் ஆழமும் ஆளுமையும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க. அந்த வெறித்தனத்துக்கு, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்னென்ன காரணம்? தப்புதான். என்னது கப்பு முக்க முக்கில அதே மாதிரிதான் கப்பு முக்கியம் இருக்குல்ல. கடைசியா ஒரு சில வார்த்தைகள் நம்ம சொல்றோம். அது சொல்லும் போது உங்க மனசுல என்ன தோணுது அப்படின்னு கொஞ்சம் நீங்க சொல்லிங்க, நல்லா இருக்கும். முதல்ல கடவுள், நெக்ஸ்ட் அம்மா, கடவுள், அடுத்தது சார் துரோகம். ரமணாபுரத்தில் ஒரு டயலாக் இருக்கு. தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை துரோகம். நெக்ஸ்ட் ஆளப்போறான் தமிழன்.
சீக்கிரமே நடத்தி காட்டுவாங்க. நெருப்பொன்று பத்தி மற்ற வேறு நெருப்பொன்று ஒரு ஒளி ஒன்று பிறக்கும், அந்த ஒளி நம்மளை வழி நடக்கும். வெற்றி வெற்றி மொத படம் பணிவு பணிவு. சார் அப்போ தோல்வி தொடர் முயற்சி. Thank you so much.